ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கு என்ன புதுசா பார்க்கலாம் அப்படிங்கிறதுல போயிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? அதாவது டென்சஸ் அப்படி காலங்கள் அப்படிங்கிற விஷயத்துல குறிப்பா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டென்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஏன் மேம் குறிப்பா அது மட்டுமே பார்க்குறோமா, இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆர்டரா வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆர்டர் பார்க்கும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்ற ஒரு ஆர்டரை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா, பொதுவாக டென்சஸ் அப்படிங்கும் போது 3 காலங்கள் இல்லையா? என்னென்ன காலங்கள் இருக்கு நம்ம கிட்ட? அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் நிகழ்காலத்துல என்ன இருக்கு, பாஸ்ட் அதாவது இறந்த காலத்துல என்ன இருக்கு, ஃபியூச்சர் எதிர்காலத்துல என்ன இருக்கு, வரும் காலங்கள்ல நம்ம எப்படி பேசலாம். ஸோ அப்படிங்கிற 3 காலங்கள் இருக்கு. இந்த 3 காலங்களுமே நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டா, அதாவது நடக்கிறது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது, நடந்து இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட அசம்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சென்டென்சஸை நம்ம மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்கான டென்சஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கான இன்னைக்கு டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நமக்கு சப்ஜெக்ட் இருக்கணும், ரூல் இருக்கணும் ஆப்வியஸா. ஸோ இதை தாண்டி யார் இருக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன் இங்க இருக்கணும் இல்லையா? அவர் நம்மளுடைய ஆக்ஷன் வேர்ப். ஸோ அதாவது எந்த வேர்ப் ஃபார்ம் என்ன ஃப்ரேம் பண்ணுது, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது இருக்கு. அந்த வேர்ப் ஃபார்ம் அது என்ன சொல்ல வருதுங்கிறது சென்டென்ஸ் என்ன பண்ணும், முழுமையாக்கி உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த வேர்ப் ஃபார்ம்லயே ப்ரெசென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு 3 விஷயங்களா பிரிக்கிறாங்க. பிரிச்சு அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம், சென்டென்ஸை வந்து கரெக்டா ஒரு வாக்கியத்தை வந்து முழுமையடைய செய்யறோம் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். அப்போ நீங்க சென்டென்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண எடுத்தாலும் அப்ப என்ன பண்ணுங்கன்னா வேர்ப் ஃபார்ம் எழுதுங்க. அந்த வேர்ப் ஃபார்முக்கான தமிழாக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஈஸியா உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்க்குறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்படின்றது இருக்கு, V1, V2, V3. ஸோ 3 வித்தியாசமான வேர்ப் ஃபார்ம்ஸ் நம்ம கிட்ட, அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V1ங்கிறது இண்டிகேட்ஸ் டு பி அ ப்ரெசென்ட்டை இண்டிகேட் பண்ணும். V2ங்கிறது பாஸ்ட்டை இண்டிகேட் பண்ணும். V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இன்னைக்கான நமக்கு வேர்ப் ஃபார்ம் என்ன நான் வச்சிருக்கேன்னா லுக் அப்படிங்கிறது தான். ஜென்ரலாவே இந்த லுக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பார்க்கறதுல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா லுக் அப்படின்னாலே என்ன, பார்க்க இல்ல பார் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? சோ நம்ம கோவமா பேசும்போது கூட லுக் அப்படின்றது என்ன, பார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டா நம்ம மீன் பண்றது இந்த லுக்ன்ற வார்த்தை இல்லையா? சோ அப்ப இந்த லுக் அப்படிங்கறத என்ன சொல்லலாம் அப்படின்னா பார். சோ இத V2ல எப்படி சொல்லுவாங்கன்னா லுக்டு. சோ இந்த லுக்டு அப்படின்னு வரும்போது பார்த்தேன், ஏன்னா இது வந்து V2ல இருக்கு இல்லையா? ஸோ இதே V3ல வரும்போது லுக்டு. ஸோ இந்த லுக்டுங்கிறது வந்து இப்போ இது என்ன சொல்லலாம், ஒரு விஷயத்த பார்க்கறதுலயும் சொல்லலாம், இல்லை அவங்களோட அப்பியரன்ஸ்லயும் சொல்லலாம். ஸோ அவங்களோட லுக் நல்லா இருக்கு இல்லையா இதுல அப்படிங்கிற அப்பியரன்ஸ்லயுமே நம்ம சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்களை அப்ஜெக்டிவாவும் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள வந்து கேட்டகரிஸ், அதாவது அவங்களுடைய அழகு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா பார்த்தேன், பார்த்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ இங்க லுக்டு அப்படின்னு வந்து பார்த்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ லுக்ட் அப்படிங்கும் போது பார்த்திருப்பார் அப்படிங்கிற சொல்லலாம். பார்த்தேன், பார்த்திருப்பார். அப்போ 3த்துக்கும் நமக்கு வித்தியாசம் புரியுது. அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசுறதை நம்ம மாத்திக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு யார் ரெடி ஆயிட்டாங்க, வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் யார்கிட்ட வரணும், சப்ஜெக்டுக்கு வரணும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வரும்போது நம்ம கிட்ட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் யார் ரோல்ல இருக்காங்க, சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க கூட இவங்க இல்லாம வேற யாரெல்லாம் எடுத்துக்கலாம அப்படின்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஹீ ஷி யூஸ் பண்ணியே கொஞ்சம் எனக்கு நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு, ஸோ நான் வந்து டிஃப்ரெண்டா பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நேமிங் பர்சன்ஸ் எடுக்கலாம். அதாவது நேமிங் கேட்டகரிஸ் யூஸ் பண்ணலாம். நேம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், சென்டென்ஸை மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்க வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸுமே எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, சப்ஜெக்ட் ரோல் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்களும் ரெடி, அண்ட் இன் பிட்வீன்ல ஆக்ஷனா செயல்படக்கூடியவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கு அடுத்து யார் வேணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் வேணும். ஸோ ரூல் என்ன இருக்கு, வில் ஹேவ்.
ஸோ அப்போ என்ன ஆச்சு, நமக்கு சப்ஜெக்ட் ரெடி, வில் ஹேவ்ங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆக்ஷன் வார்த்தை எங்கே வரணுங்கிறது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ரூலுக்கு அடுத்து ஃபாலோட் பை தான் நமக்கு யார் வேணும், ஆக்ஷன் வார்த்தை. V3ங்கும் போது யார் வருவாங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறவங்க வருவாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரூலை வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ சென்டென்ஸ் எழுதுறேன் போது நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஹி ஷி எனி சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஸோ ஷி will have, so she will have, இப்போ முடிஞ்சிச்சு. ஒரு சப்ஜெக்ட் will have ரெடி. ஸோ V3 என்ன இருக்கு, looked. she will have looked அப்படின்னு எழுதியிருக்கேன். இதோட முடிச்சுக்கலாம். இல்லை நீங்க ஒரு adjective சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ she will have looked pretty. ஸோ she will have looked pretty அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்காங்க அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ அவள் பார்க்க எப்படி இருக்கா, அழகா இருக்கா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ she, அவள், இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது பிரிட்டி. பிரிட்டி வந்து அழகாக, அவள். ஸோ அவள் அழகாக நம்ம முடிஞ்சிச்சோம். வில் ஹாவ் லுக்டுன்னு இருக்கு. ஸோ இது வந்து அவள் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அவள் அழகாக பார்க்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். வில் ஹாவ் லுக்டு பிரிட்டி. ஸோ ஷி வில் ஹாவ் லுக்டு பிரிட்டி அப்படிங்கும் போது நம்ம வந்து எதிர்க்கிறது நம்ம சொல்றோம், அவள் பார்க்கறதுக்கு அழகா இருக்காள் அப்படின்னு சொல்றது. ஸோ அவள் வந்து அப்ப எப்படி சொல்லலாம்னா, அவள் அழகாக பார்க்கிறாள் சொல்லலாம், இல்லை அவள் அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம். ஸோ அப்போ வரும்போது நான் என்ன பண்றேன், மேம் இங்க வந்து நம்ம லுக்டுன்னு சொல்லியிருக்கோம், பார்த்தேன், பார்த்திருப்பார் சொல்லியிருக்கோம். ஆனா இங்க இருக்கிறாள் சொல்றோம். அப்படி நம்ம சொல்லலாம்னா தாராளமா சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்க மென்ஷன் பண்ணதே she will have looked pretty. அட்ஜெக்டிவ் ஒருத்தவங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா லைக் வர்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க அழகா இருக்காங்க, இல்ல அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, இல்ல அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது அந்த மீன் பண்ணக்கூடியதுதான். அதனால தாராளமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றது தான் டவுட் இருக்கும். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் என்னும் போது ஒருத்தவங்களை பத்தி குறிப்பா சொல்லக்கூடியது. ஸோ பிரிட்டி, வெல், இல்லைனா நெக்ஷியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது ரொம்ப எப்படி யூஸ் பண்ணலான்ற ஒரு பயம் இருக்கும். அதனால நான் சின்ன சின்ன அட்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு இப்பவே பயன்படுத்தி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் நம்ம வில் ஹேவ் லுக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அது இந்த லுக்ட் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ வேர்ப் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.